dear students and parents, welcome to Janus Neat Tamil. All India Medical Counseling இருக்கு இல்லையா, MCCல இருந்து official notice release பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா round 1 இருக்கு இல்லையா, round 1 ஓட schedule extend பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான எல்லா டேட்டுமே அஃபிஷியலா சேஞ்ச் ஆயிடும். அண்ட் round 1 extend ஆச்சு அப்படின்னா obviously round 2 round 3லாம் இருக்கு இல்லையா, ஒரு ரவுண்டோட டைம் டேபிளும் சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அகைன் நமக்கான ஷெடியூல் round 1 ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண ஷெட்யூலுக்கும் இப்போ ரிலீஸ் பண்ண ஷெட்யூலுக்கும் என்னென்ன சேஞ்சஸ்ன்றதை நான் குயிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் டைம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 6லேருந்து 13th ஆகஸ்ட் வரைக்கும் தான் நமக்கு டைம் இருந்தது. பட் இப்போ என்னன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 6லேருந்து 17th ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு 4 to 5 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சாய்ஸ் லாகிங் டைம் இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 13 மார்னிங் 11 AM ஓட முடிஞ்சிடும் சொன்னாங்க இல்லையா, பட் இப்போ நமக்கு ஆகஸ்ட் 17 ஈவினிங் 6 PM வரைக்குமே நமக்கு டைம் இருக்கு. சோ ஆபீஷியலா எப்போ சாய்ஸ் லாக்கிங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் 17 மார்னிங் 10 AM தான் ஸ்டார்ட் ஆகுது. 10 AM ல இருந்து 6 PM குள்ள நமக்கு சாய்ஸ் லாக் பண்ற மாதிரி போர்ட்டல் கொடுத்திருக்காங்க. சோ இன்னுமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்க ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா ஆகஸ்ட் 15 2 PM வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்களோ இட் இஸ் யுவர் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆகஸ்ட் 15 ஆஃப்டர்நூன் 2 PM குள்ள மறக்காம உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் லாக்கிங் டைம் ஆகஸ்ட் 17 வரைக்கும் இருக்கு. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 18th ஆகஸ்ட் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி எப்போ ரிசல்ட் வரும்னு பார்த்தோம்னா 19th ஆகஸ்ட் தான் வரும். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 17th ஆகஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரிசல்ட் டிலே ஆகுறதுனால நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரிசல்ட் எப்போ சொன்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோட ரிசல்ட் 21 ஆகஸ்ட் வந்துரும் இல்லையா. ஸோ வித்தின் 2 daysல நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லயும் எந்த காலேஜ்ல சீட் அலாட் ஆயிருக்குன்னு நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி ஜாயின் பண்றதுக்கான டைம் 20லேருந்து 25th வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஷாரா நமக்கு 21 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல எந்த சீட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணணுமா வேணாமா, எதுல பெஸ்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஈஸியா நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணிடலாம். சோ எல்லாரோட பயமே இப்ப போயிருக்கும். 2 கவுன்சிலிங்குமே பேரலா தான் நடக்க போகுது. எதுல உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடைச்சிருக்கோ தாராளமா டிசிஷனை நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். மறக்காம நீட் கவுன்சிலிங் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ மறக்காம உங்களுக்கு இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நான் ரவுண்ட் 1 ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டுட்டேன், ரவுண்ட் 2 ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்க பிளானை சேஞ்ச் பண்ணிருக்கலாம். பட் அகைன் நமக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இன்னுமே நீங்க உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, சாய்ஸ் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட்ல கொடுக்க வேண்டிய காலேஜை மாற்றி நான் 5th கொடுத்துட்டேன், 5th கொடுக்க வேண்டிய காலேஜை தூக்கி 10th கொடுத்துட்டேன், இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்க தாராளமா இந்த டைம் பீரியட் குள்ளேயே பண்ணிடலாம். சாய்ஸ் லாக்கிங்க்கு நமக்கு இன்னும் 4 days தாராளமாவே இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங்கான டெமோ எல்லாமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாத்த பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். சோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். See you all the very best.